அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சேவிங்ஸ் ஐடியாஸ் இன் தமிழ். நான் பண்ணின ஃபர்ஸ்ட்டு டிஜிகோல்ட் பர்ச்சேஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சின்ன பைக்குள்ளே தான் இந்த 3 ஐட்டம்ஸும் இருந்துச்சு. அப்படியே இந்த பவுச்சை ஓப்பன் பண்ணால் இதுக்குள்ளே தான் நான் வாங்கின கோல்டு இருக்குது. நான் ஜென்ரலாகவே டிஜிகோல்டில் காயின்ஸ் வாங்குறது தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். நானும் அதே மாதிரி காயின்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இதுதான் அந்த காயின்ஸ். உள்ளே போட்டுக்கிற பேப்பர்லாம் அவங்க போட்டு கொடுக்கல, நானாகவே எழுதி போட்டுக்கிட்டேன். ஜென்ரலாக நான் காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது அன்றைக்கான கோல்டு ரேட்டு, அப்புறம் நான் வாங்கின கோல்டுடைய ரேட் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணி எழுதி வச்சுப்பேன். அப்போ தான் நம்ம ரீசேல் பண்ணும்போது அதில் நமக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இப்படி எழுதி வச்சுப்பேன். இது நான் வாங்கின 2 கிராம் காயின். முஸ்லீம்ங்கிறதுனால மக்காமதினாலாம் போட்ட காயினாக எடுத்து கொடுத்தாங்க. இதில் அந்த பிஐஎஸ் ஹால்மார்க் சிம்பிள் கூட இருக்குது. அண்ட் இதுக்கான வேஸ்டேஜ் 2% போட்டாங்க. அப்புறம் ஜிஎஸ்டி ஆஸ் யூஷுவல் 3% போட்டாங்க. அப்புறம் இது வந்து எக்ஸாக்டாக 2 கிராம்ஸ் இல்லை, 1.996 கிராம்ஸ் தான் இருந்துச்சு. அதாவது 4 மில்லிகிராம் கம்மியாக இருந்துச்சு. அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொன்று 1/2 கிராம் காயின் தான் வாங்கியிருந்தேன். அதில் ஏன் அந்த மாதிரி திருத்தி வச்சுருக்கேன்னா, அவங்க போட்டிருக்கிற பில் டீட்டெயில் வந்து எனக்கு அந்தளவுக்கு புரியாமல் இருந்துச்சு. ஸோ ஒரு குத்து மதிப்பாக இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டேன். இதுதான் அந்த 1/2 கிராம் காயின். இது வந்து எக்ஸாக்டாகவே 500 மில்லிகிராம் இருந்துச்சு. மில்லிகிராம் காயின்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி லக்ஷ்மி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. பட் இதில் பிஐஎஸ் ஹால்மார்க் இல்லையேன்னு சொல்லி நான் கேட்டப்போ 1 கிராம் வரைக்குமே வந்து அந்த மாதிரி ஹால்மார்க் சிம்பிள்லாம் வந்து வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்குமே கூட வேஸ்டேஜ் 2% தான் போட்டாங்க. அப்போ தான் நான் கேட்டேன், இந்த 500 மில்லிகிராம்லேருந்தே 2% தான் வேஸ்டேஜ் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இது ஜிஆர்டியோட 250 மில்லிகிராம் காயின். ஆனால் 250 மில்லிகிராமுக்கே அவங்க பிஐஎஸ் ஹால்மார்க் எல்லாமே போட்டு தான் வந்து சேல் பண்ணுறாங்க. பட் போத்தீஸில் தான் 1 கிராம் வரைக்குமே அந்த பிஐஎஸ் ஹால்மார்க் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு கம்பேரிஷனுக்காக சொல்கிறேன். பட் நான் ஆக்சுவலாக வந்து 500 மில்லிகிராம் காயின் வாங்குகிற பிளான்லேயே இல்லை, 250 மில்லிகிராம் தான் வாங்கிக்கலாங்கிற பிளானில் போனேன். பட் 250 மில்லிகிராமாக நீங்கள் வாங்கினீங்கன்னா 4% வேஸ்டேஜ் போடுவோம் அப்படின்னாங்க. அப்புறம் 100 மில்லிகிராம் காயின்லாம் வாங்கினா அதுக்கெலாம் 6% வேஸ்டேஜ் போகுன்ற மாதிரியுமே சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா 500 மில்லிகிராமுக்கு மேலே சேர்கிற மாதிரியும் பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் 500 மில்லிகிராமுக்கு மேலே வாங்க போகிற மாதிரியும் பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பர்ஸ் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக கொடுக்கல, நான் தான் வாங்கினேன். பர்ஸ்லாம் வைக்காமலேயே கொடுக்க வந்தாங்க. பர்ஸ் இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது 10 கிராமுக்கு மேலே வாங்கினா தான் கொடுப்போம், இருந்தாலும் பரவாயில்ல இந்தாங்க அப்படின்ற மாதிரி இதை கொடுத்தாங்க. இந்த பர்ஸ் நல்லா பெருசாக இருக்கிறதுனால ஃபோனு, கேஷு இது எல்லாமே சூப்பராகவே நம்மளால் வச்சுக்க முடியும். அப்புறம் போத்தீஸ் வர்ணமஹாலுங்கிற அந்த ஒரு இது கூட சைடில் இருக்கிறதுனால தேவையில்லாட்டினா இதை அப்படியே சிசர் வச்சு கட் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹேண்டிலுமே கூட இருந்துச்சு. கேட்டு பார்ப்போம், கொடுத்தா ஓகே, அப்படி இல்லாட்டினா கேட்டுட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாவது இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டேன். ஆனால் கொடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த என்வலப்புக்குள்ளே வந்து பில் கொடுத்துருந்தாங்க. இதுதான் அந்த பில். உங்களுக்கு புரியுதான்னு பார்த்து சொல்லுங்கள். ஆனால் எனக்கு டக்குன்னு பார்க்கும்போது புரியல. இதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் இன்னொரு வீடியோவை வேணால் போஸ்ட் பண்ணுறேன். வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா மட்டும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் எழுதி உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். அப்புறமா இந்த பெரிய பேக், இதுக்குள்ளே தான் வந்து கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. ஜென்ரலாக ஜிஆர்டிலாம் கிஃப்ட்டுக்குன்னு பேக்கு கேட்டாலாம் கம்பல்சரி கொடுக்கவே மாட்டாங்க. ஸ்ரீகுமரனில் கூட கொடுத்தாங்க தான். இங்கே இவங்க கொடுக்கக்கூடிய இந்த பேக்கோட குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. அண்ட் டக்குன்னு கொடுக்குறதுமே நமக்கு கொஞ்சம் கஸ்டமர் சர்வீஸ்லாம் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இதுதான் நான் செலக்ட் பண்ண கிஃப்ட். எனக்கு வந்து 5 கிஃப்ட் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதில் நான் இந்த கிஃப்ட்டை தான் வந்து செலக்ட் பண்ணேன். அந்த கிஃப்ட் லிஸ்ட் என்னென்னங்கிறத கூட நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து 1500 ஸ்லாப் அதிலேருந்து தான் வந்து இந்த கிஃப்ட்டை செலக்ட் பண்ணேன். இது என்னென்னா கிளாஸ் மக்ஸ். இது பார்த்ததுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா இது ஃபஸ்ட் நான் பிளாஸ்டிக்குன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இது செம்ம குவாலிட்டியான கிளாஸ் மக்கு. ரொம்ப சூப்பரான குவாலிட்டியாகவே இருந்துச்சு. நல்லா வெயிட்டாகவுமே கூட இருக்குது. இதோட பிராண்டு வந்து போரோசில்லோட பிராண்டு தான். போரோசில் பிராண்ட்லேயே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதையுமே வந்து இந்த பேப்பரில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது கிளாஸ் லஞ்ச் பாக்ஸ் தான். கிளாஸில் கிச்சன் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணும்போதே பார்த்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் இதில் வாங்கினா எந்த மாதிரி யூஸ் பண்ணுறதோ புரியல. யூஸ் பண்ணினா நல்லாயிருக்கும் தான், பட் நம்ம தான் உடைச்சிருவோமே. உடைக்காமல் யூஸ் பண்ணால் நல்லா தான் இருக்கும். அப்புறம் கஸ்டமர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் 2 இயர்ஸ் வாரண்ட்டி அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்கல்ல. இந்த கிளாஸ் டம்ளர் எப்படியும் கீழே போட்டால் உடஞ்சிரும், அதுக்கு எப்படி 2 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுப்பாங்கன்னு தான் எனக்கு புரியல. எனக்கு இந்த மாதிரி கிளாஸ் கப், பீங்கான் கப் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இதை பார்த்ததுமே நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டேன். இதுதான் நான் வாங்கின கிஃப்ட். நான் பர்ச்சேஸ் பண்ண டேட் 29/11/2025. அன்றைக்கே நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணிட்டேன்.
அன்னைக்கான ரேட்டு 11,900 பெர் கிராம் அப்படின்னு விற்றுச்சு. ஏதோ காய்கறி விற்ற மாதிரி சொல்கிறேன். அன்னைக்கான கோல்டு ரேட் வந்து 11,900 ருபீஸ் இருந்துச்சு. நான் டோட்டலாக டிஜிகோல்டு வழியாக சேவ் பண்ணியிருந்த வெயிட் பார்த்தா 2 கிராம் அண்ட் 217 மில்லிகிராம். பெனிஃபிட் எல்லாம் சேர்த்து இவ்வளோ கிராம் தான் நான் வந்து சேவ் பண்ணியிருந்தேன். நான் டோட்டலாக 16,496.85 இவ்வளோ அமௌண்ட்டு தான் வந்து பே பண்ணியிருந்தேன். ரெஃபரண்ட் ஏர்ன் வழியாக வந்தது, அப்புறமா நான் சேரும்போது ப்ரோமோ கோட் வழியாக சேர்ந்தது, அப்போ வந்த அமௌண்ட்டு எல்லாம் சேர்த்து 16,816 ருபீஸ் வந்துச்சு. ஆனால் அவங்க கிஃப்ட் கேல்குலேஷனுக்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணமோ அதை தான் வந்து 11ஆல் டிவைட் பண்ணுவாங்க. அப்போ எக்ஸாக்டாக 1,499.71 அப்படின்னு வந்துச்சு. ஏதோ இந்த 7 வந்ததுனால 5க்கு மேலே இருக்குது அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 1,500 ருபீஸ் லேப்லேருந்து என்னை கிஃப்ட் எடுத்துக்க சொன்னாங்க. ஸோ 11,000 பே பண்ணுறோன்னா 1,000 ருபீஸ் லேப்லேருந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். 16,500 ருபீஸ் நம்ம எக்ஸாக்டாக சேவ் பண்ணுறோன்னா அது வந்து 1,500 ஸ்லாபுக்கு போயிடும். அப்புறம் நான் வாங்கின ஃபஸ்ட்டு காயினோட வெயிட்டு 1.996 கிராம் இருந்துச்சு. செகண்ட் காயினோட வெயிட்டு 500 மில்லிகிராம் எக்ஸாக்டாக இருந்துச்சு. ஸோ டோட்டலாக 2 கிராம் அண்ட் 496 மில்லிகிராம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் சேர்த்து வச்சுருந்த கிராம்ஸ் வந்து 2.217. எக்ஸ்ட்ராவாக நான் 297 மில்லிகிராம் நான் வாங்கியிருந்தேன். அதுக்கு மட்டும் நான் எக்ஸ்ட்ராவாக 4,537 ருபீஸ் பே பண்ணியிருந்தேன். நான் இதே அளவுக்கு கோல்டை காசு சேர்த்து வச்சு போய் வாங்கியிருந்தேன்னா, இந்த 29/11/2025 அன்னைக்கு போய் வாங்கியிருந்தேன்னா அன்னைக்கான வேஸ்டேஜ் எல்லாம் பே பண்ணி 31,205 ருபீஸ் 34 பைசே நான் வந்து பே பண்ணியிருந்துருக்கிற மாதிரி இருந்திருக்கும். இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருந்தேன்னா தான் 2 கிராம் அண்ட் 496 மில்லிகிராம் என்னால் வாங்கியிருக்கவே முடியும். பட் நான் ஓவராலாக பே பண்ணது எவ்வளோனா 21,033 ருபீஸ் 85 பைசா இவ்வளோ தான் வந்து நான் இது அமௌண்ட் பே பண்ணியிருந்தேன். டிஜிகோல்டு வழியாக பே பண்ணியிருந்த அமௌண்ட்டு, அப்புறம் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக பே பண்ணியிருந்த அமௌண்ட், இது எல்லாம் சேர்த்து இந்த 21,033 ருபீஸ். ஸோ எனக்கு இது வழியாக கிடைச்ச ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தா 10,000 ருபீஸ் 171. ஐ மீன் மோர் தேன் 10,000 ருபீஸ் எனக்கு வந்து இது வழியாகவே ப்ராஃபிட் கிடச்சிருக்கு டிஜிகோல்டு வழியாக நான் சேவ் பண்ணியிருந்ததுனால. அதுக்கு தான் நாம் கோல்டு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோன்னா அதை காசாக சேர்த்து வச்சு அப்புறமா வாங்காமல் நம்ம இந்த மாதிரி டிஜிகோல்டு வழியாக வாங்கும்போது அன்னன்னைக்கு ரேட்டுக்கே நம்மளால் அதிகமான கோல்டே வாங்க முடியும். இதுக்கும் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம், எப்படி அதிகமான கோல்டு சேர்க்கலாங்கிறதுக்கும் நான் வந்து நிறையாவே வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் என்னோடய கம்யூனிட்டி போஸ்ட்லேயுமே எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணலாங்கிற மாதிரியான ட்ரிக்ஸுமே கூட டெய்லியுமே போஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். பட் காயின்ஸாக வாங்குறதுக்கு மட்டும் டிஜிகோல்டை யூஸ் பண்ணுங்கள். ஜுவல்ஸாக பர்ச்சேஸ் பண்ணோன்னா சிட் ஸ்கீம் எல்லாம் நிறையா அவைலபிள் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்ந்துக்கலாம். ஆனால் அது ரெப்யூட்டட் ஷாப்பாக இருக்காங்கிறத செலக்ட் பண்ணி சேர்ந்துக்கங்க. பிரணவ் ஜுவல்லரி மாதிரி ஆயிட வேண்டாம். நாம் செலக்ட் பண்ணக்கூடிய ஷாப்பு எந்தளவுக்கு பழமை வாய்ந்த ஷாப்பாக இருக்குது, அப்புறம் அதுக்கு எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணோனாலே கரெக்டான ஷாப்பை செலக்ட் பண்ணிட முடியும். அண்ட் இந்த கோல்டு காயின் வாங்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப சின்ன சின்ன அமௌண்ட்டாக போட்டு தான் நான் சேர்த்து வச்சேன். அதுவும் நான் போட்டதெல்லாம் பார்த்தா 100 சில்லற 100 இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். பெரிய அமௌண்ட்டெல்லாம் வந்து நான் ஒரே நேரத்தில் போட்டதே கிடையாது. இது அப்படியே உண்டியலில் சேர்த்து வைக்கிற மாதிரி தான். ஆனால் என்ன காசாக சேர்க்காம கோல்டாக சேர்க்குறோம். உங்களுக்கு பில் டீட்டெயில்ஸ் வேணும்னா மட்டும் சொல்லுங்கள். நான் இனிமேல் தான் கேல்குலேஷன் போடணும். கேல்குலேஷன் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸோடு வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.